கருத்து சுதந்திரம் என்பது இந்த நாட்டின் அடிப்படை உரிமைகளில் ஒன்றாக இருப்பது உண்மைதான். அதற்காக தேசப்பிதா என்று ஒட்டுமொத்த இந்திய மக்களாலும் போற்றி புகழப்படுகிற ஒரு மாபெரும் தலைவரை, உலகமே கொண்டாடக்கூடிய ஒரு மகத்தான தலைவரை இன்றைக்கு இருக்கக்கூடிய மத்திய அரசு, அது காங்கிரசுக்கு எதிரான அரசு மட்டும் இல்லை, காந்திய கொள்கைகளுக்கும் எதிரான அரசு. எனவே இந்த அரசை பயன்படுத்தி ஏதாவது ஒரு பயனை நாம் பெற்றுவிடலாம் என்ற உள்நோக்கம் கட்ஜிவுக்கு இருக்கக்கூடும் என்று நான் சந்தேகிக்கிறேன். நீதிமன்றத்தினுடைய குற்றவாளி கூண்டிலேயே அவர் வந்து நிற்க வேண்டும் என்பதுதான் காந்திய மக்கள் இயக்கத்தின் நோக்கம். தான் எழுதியிருக்கக்கூடிய மிக மோசமான, தரக்குறைவான, இழிந்த, அருவருக்கத்தக்க விமர்சனங்களை அவர் திரும்ப பெற வேண்டும். அப்படி எழுதியிருக்கிற அந்த பிளாக் மூடப்பட வேண்டும். தன்னுடைய தவறுக்கு உளம் சார்ந்து அவர் மன்னிப்பை உதடி பிரித்து கேட்க வேண்டும். அதுவரையில் காந்திய மக்கள் இயக்கத்தை சார்ந்த நாங்கள் மார்க்கண்டேய கட்ஜுவை விடுவதாக இல்லை. காந்தியடிகள் நேரடியாக பிரிட்டிஷாரை ஆதரித்தார். இதை பிபிசி போன்ற அந்த வானொலி நிலையங்கள், ஆங்கிலேய நாட்டினுடைய ஏஜென்ட்டுகள் காந்தியடிகளை ஒரு பெரிய தலைவராக உலகம் முழுக்க அவர்கள் பிரச்சாரம் செய்தார்கள் என்பது உண்மை. நாம் ஆங்கிலேய நாட்டிற்கு இந்த நேரத்திலே ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். ஆங்கிலேய நாட்டினுடைய இராணுவத்திற்கு நாம் எல்லோரும் போய் ஆள் கொடுக்க வேண்டும். ஆங்கிலேய இராணுவத்திற்கு நாம் நிதி வசூல் பண்ணி கொடுக்க வேண்டும். நாம் நேதாஜியை ஆதரிக்க கூடாது. இதெல்லாம் காந்தியடிகளும் காங்கிரஸ் கட்சியும் இந்த நாட்டிலே செய்த வரலாற்று தவறுகள். எனவே மார்க்கண்டேய கட்ஜு சொன்ன அந்த சில கருத்துக்களிலே எங்களுக்கும் உடன்பாடு உண்டு. பிரிட்டிஷ் அரசாங்கம் காந்தியை ஆதரித்தது, காந்தியடிகள் பிரிட்டிஷாரை ஆதரித்தார். இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கிடைப்பதை தள்ளி போக செய்தவர் காந்தியடிகள். அவருடைய கட்சி நலன், அவருடைய சொந்த கொள்கை நலன், இவற்றிற்காக இந்தியா துண்டாவதை கூட காந்தியடிகள் பார்த்து கொண்டிருந்தார்.